ஓம் சாந்தி 10-1-2025. இனிமையான குழந்தைகளே, பாபா உங்களுக்கு ஞான யோகத்தின் டானிக்கை கொடுத்து பலமாக உபசரிக்கின்றார். எனவே எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்கள் மற்றும் ஸ்ரீமத் படி அனைவரையும் உபசரித்துக் கொண்டே செல்லுங்கள். கேள்வி: இந்த சங்கம யுகத்தில் தங்களிடத்தில் உள்ள அனைத்திலும் மதிப்பு மிக்க பொருள் என்ன? அதை பாதுகாப்பாக வைக்க வேண்டும். பதில்: இந்த சர்வோத்தம பிராமண குலத்தில் தங்களுடைய இந்த வாழ்க்கை மிகவும் மதிப்பு மிக்கதாகும். ஆகையினால் ஷரீரத்தை கண்டிப்பாக பாதுகாக்க வேண்டும். இது மண்ணால் ஆன பொம்மை, இது அழிந்துவிடட்டும் என்பது கிடையாது. இதை வாழும் வரை உயிருடன் பாதுகாக்க வேண்டும். யாராவது நோயுற்றார்கள் என்றால் சலித்துக் கொள்ளக்கூடாது. சிவபாபாவை நினைவு செய்யுங்கள். எந்த அளவிற்கு நினைவு செய்வீர்களோ அந்த அளவிற்கு பாவங்கள் அழிந்து கொண்டே செல்லும் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். வாழ்ந்து கொண்டிருக்கட்டும், சிவபாபாவை நினைவு செய்து கொண்டே இருக்கட்டும். ஓம் சாந்தி. ஞானத்தின் 3வது கண்ணை கொடுக்கக்கூடிய ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். ஞானத்தின் 3வது கண்ணை பாபாவை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானத்தின் 3வது கண் கிடைத்துள்ளது. இந்த பழைய உலகம் மாறப்போகிறது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். மாற்றக்கூடியவர் யார் மற்றும் எப்படி மாற்றுகின்றார் என்பதை மனிதர்கள் பாவம் தெரிந்திருக்கவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு ஞானத்தின் 3வது கண்ணே இல்லை. குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போது ஞானத்தின் 3வது கண் கிடைத்திருக்கிறது. இதன் மூலம் நீங்கள் சிருஷ்டியின் முதல் இடை கடையை தெரிந்து கொண்டீர்கள். இந்த ஞானம் சாக்ரீன் ஆகும், மிகவும் இனிமையானதாகும். சாக்ரீனின் ஒரு துளி கூட எவ்வளவு இனிமையானதாக இருக்கிறது. ஞானத்தின் ஒரே வார்த்தையே மன்மனா பவ என்பதாகும். இந்த வார்த்தை எவ்வளவு இனிமையானதாக இருக்கிறது. தங்களை ஆத்மா என்று புரிந்து கொண்டு பாபாவை நினைவு செய்யுங்கள். பாபா சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்திற்கான வழியை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். பாபா குழந்தைகளுக்கு ஸ்வர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுப்பதற்காக வந்துள்ளார். எனவே குழந்தைகளுக்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். குஷியை போன்ற டானிக் இல்லை என்று சொல்கிறார்கள். யார் எப்போதும் குஷியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அது டானிக்கை போலாகிவிடுகிறது. 21 பிறவிக்கு மகிழ்ச்சியாக இருப்பதற்கான நல்ல டானிக்காக இருக்கிறது. இந்த டானிக்கை ஒருவர் மற்றவருக்கு எப்போதும் கொடுத்து கொண்டே இருங்கள். இது ஒருவர் மற்றவருக்கான பலத்த உபசரிப்பாகும். இப்படிப்பட்ட உபசரிப்பை வேறு எந்த மனிதனும் மற்ற மனிதனுக்கு செய்ய முடியாது. குழந்தைகளாகி நீங்கள் ஸ்ரீமத் படி அனைவருக்கும் ஆன்மீக உபசரிப்பு செய்கிறீர்கள். யாருக்கும் பாபாவின் அறிமுகத்தை அளிப்பதுதான் உண்மையிலும் உண்மையான நலம் விரும்புவதாகும். பாபாவின் மூலம் நமக்கு ஜீவன் முக்தியின் பரிசு கிடைக்கிறது என்பதை இனிமையான குழந்தைகள் தெரிந்துள்ளீர்கள். சத்யுகத்தில் பாரதம் ஸ்வர்க்கமாக இருந்தது, அதாவது ஜீவன் முக்தி நிலையில் இருந்தது, தூய்மையானதாக இருந்தது. பாபா மிகப்பெரிய உயர்ந்த டானிக் கொடுக்கின்றார். ஆகையினால்தான் அத்தீந்திரிய சுகத்தை பற்றி கேட்க வேண்டும் என்றால் கோபியரிடம் கேளுங்கள் என்று பாடப்பட்டுள்ளது. இது ஞானம் மற்றும் யோகத்தின் எவ்வளவு நல்ல அதிசயமான டானிக்காக இருக்கிறது. மேலும் இந்த டானிக் ஒரே ஒரு ஆன்மீக டாக்டரிடம்தான் இருக்கிறது. வேறு யாருக்கும் இந்த டானிக்கை பற்றி தெரியவே தெரியாது. இனிமையான குழந்தைகளே, உங்களுக்காக கைகளில் பரிசு கொண்டு வந்திருக்கின்றேன் என்று பாபா கூறுகின்றார். முக்தி ஜீவன் முக்தியின் இந்த பரிசு என்னிடம் மட்டுமே இருக்கிறது. கல்ப கல்பமாக நான் தான் வந்து உங்களுக்கு இந்த பரிசை கொடுக்கின்றேன். பிறகு ராவணன் அபகரித்துக் கொள்கின்றான். எனவே
இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு குஷியின் அளவு எவ்வளவு அதிகமாக இருக்க வேண்டும்? நமக்கு ஒரே ஒரு தந்தை, டீச்சர் மற்றும் உண்மையிலும் உண்மையான சத்குரு தான் இருக்கின்றார். அவர் நம்மை தன்னிடம் அழைத்து செல்கின்றார் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். மிகவும் அன்பான தந்தையிடமிருந்து உலகத்தின் ராஜ்யம் கிடைக்கிறது. இது குறைந்த விஷயமா என்ன? குழந்தைகள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இறை மாணவ வாழ்க்கைதான் சிறந்ததாகும். இது இப்போதைய காலத்தின் புகழ் அல்லவா? பிறகு புதிய உலகத்தில் நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சி கொண்டாடிக் கொண்டே இருப்பீர்கள். உண்மையிலும் உண்மையான குஷி எப்போது கொண்டாடப்படும் என்பதை உலகம் தெரிந்திருக்கவில்லை. மனிதர்களுக்கு சத்யுகத்தை பற்றிய ஞானமே இல்லை எனும்போது இங்கேயே கொண்டாடிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த பழைய தமோ பிரதானமான உலகத்தில் குஷி எங்கிருந்து வந்தது? இங்கே காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கூக்குரலிடுகின்றனர். எவ்வளவு துக்கம் நிறைந்த உலகமாக இருக்கிறது! பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு சகஜமான வழியை கூறுகின்றார். குடும்ப விவகாரங்களில் இருந்து கொண்டே தாமரை மலருக்கு சமமாக இருங்கள். வேலை, தொழில் போன்றவற்றை செய்து கொண்டே என்னை நினைவு செய்து கொண்டே இருங்கள். எப்படி பிரியதர்ஷினிகள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒருவர் மற்றவரை நினைவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவர் இவருடைய பிரியதர்ஷினி, இவர் அவருடைய பிரியதர்ஷனாக இருக்கின்றார். இங்கே அந்த விஷயம் இல்லை. இங்கே நீங்கள் அனைவரும் ஒரு பிரியதர்ஷனுக்கு பிறவி பிறவியாக பிரியதர்ஷினியாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். பாபா ஒருபோதும் உங்களுக்கு பிரியதர்ஷினியாக ஆவதில்லை. நீங்கள் அந்த பிரியதர்ஷன் வருவதற்காக நினைவு செய்து வந்தீர்கள். துக்கம் அதிகமாகும் போது அதிகமாக நினைவு செய்கிறீர்கள். ஆகையினால்தான் துக்கத்தில் அனைவரும் நினைவு செய்வார்கள், சுகத்தில் யாரும் நினைவு செய்வதில்லை என்று பாடப்பட்டுள்ளது. இந்த சமயத்தில் பாபா சர்வ சக்திவானாக இருக்கின்றார். நாளுக்கு நாள் மாயாவும் சர்வ சக்திவானாக தமோ பிரதானமாக ஆகிக் கொண்டே செல்கிறது. ஆகையினால் இப்போது பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, ஆத்ம அபிமானியாக ஆகுங்கள். தங்களை ஆத்மா என்று புரிந்து பாபாவை நினைவு செய்யுங்கள். மேலும் தெய்வீக குணத்தை கூடவே தாரணை செய்யுங்கள். அப்போது நீங்கள் இப்படி லக்ஷ்மி நாராயணனாக ஆகிவிடுவீர்கள். இந்த படிப்பில் முக்கியமான விஷயமே நினைவு ஆகும். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையை மிகவும் அன்போடு சிநேகத்தோடு நினைவு செய்ய வேண்டும். அந்த உயர்ந்ததிலும் உயர்ந்த பாபாதான் புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவராவார். நான் குழந்தையாகிய உங்களை உலகத்திற்கு எஜமானனாக மாற்ற வந்துள்ளேன். ஆகையினால் இப்போது என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய அநேக பிறவிகளுடைய பாவங்கள் அழிந்துவிடும் என்று பாபா கூறுகின்றார். நீங்கள் மிகவும் தூய்மையற்றவராக ஆகிவிடுவீர்கள். ஆகையினால் இப்போது என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் தூய்மையாக ஆகிவிடுவீர்கள். மேலும் தூய்மையான உலகத்திற்கு எஜமானனாக ஆகிவிடுவீர்கள் என்று தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கும் பதீத பாவன் பாபா கூறுகின்றார். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கும் பாபாவை தான் அழைக்கிறார்கள் அல்லவா? இப்போது பாபா வந்திருக்கின்றார் என்றால் கண்டிப்பாக தூய்மையாக ஆக வேண்டும். பாபா துக்கத்தை போக்குபவர், சுகத்தை வழங்குபவராக இருக்கின்றார். சரியாக சத்யுகத்தில் தூய்மையான உலகமாக இருந்தது எனும்போது அனைவரும் சுகமாக தான் இருந்தார்கள். இப்போது பாபா மீண்டும் கூறுகின்றார், குழந்தைகளே, சாந்தி தாமம், சுகதாமத்தை நினைவு செய்து கொண்டே இருங்கள். இப்போது சங்கம யுகமாகும். படகோட்டி உங்களை இக்கரையிலிருந்து அக்கரைக்கு அழைத்து செல்கின்றார். ஒரு படகு மட்டும் இல்லை, முழு உலகமும் ஒரு பெரிய கப்பலை போன்று இருக்கிறது. இதனை அக்கரைக்கு கொண்டு சேர்க்கின்றார். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும்! உங்களுக்கு எப்போதும் குஷியே குஷிதான். ஆஹா, எல்லையற்ற தந்தை நமக்கு படிப்பித்துக் கொண்டிருக்கின்றார். இதை எப்போதும் கேட்டதில்லை, படித்ததும் இல்லை.
பகவானுடைய மகா வாக்கியம், நான் ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன். எனவே முழுமையாக நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும், தாரணை செய்ய வேண்டும், முழுமையான விதத்தில் படிக்க வேண்டும். படிப்பில் எப்போதும் வரிசை கிரமம் என்பது இருக்கத்தான் செய்கிறது. தங்களை பார்க்க வேண்டும். நான் உயர்ந்த நிலையில் இருக்கிறேனா, இடையிலா அல்லது தாழ்ந்த நிலையில் இருக்கின்றேனா? நான் உயர்ந்த பதவி அடைவதற்கு தகுதியானவனாக இருக்கின்றேனா என்று தங்களை பாருங்கள் என்று பாபா கூறுகின்றார். ஆன்மீக சேவை செய்கின்றேனா? ஏனென்றால் குழந்தைகளே, சேவாதாரியாக ஆகுங்கள், பாபாவை பின்பற்றுங்கள் என்று பாபா கூறுகின்றார். சேவைக்காகவேதான் வந்துள்ளேன், தினமும் சேவை செய்கின்றேன், ஆகையினால்தான் இந்த ரதத்தை எடுக்கின்றேன். இவருடைய ரதத்திற்கு நோய் வந்துவிட்டால் நான் இவருக்குள் அமர்ந்து முரளியை எழுதுகிறேன். வாயினால் சொல்ல முடியவில்லை என்றால் நான் எழுதிவிடுகின்றேன். குழந்தைகளுக்கு முரளி தவறிவிடக் கூடாது என்பதற்காக. ஆக நானும் சேவையில் இருக்கின்றேன் அல்லவா? இதுதான் ஆன்மீக சேவையாகும். எனவே குழந்தைகளாகி நீங்களும் கூட பாபாவின் சேவையில் ஈடுபடுங்கள். இறை தந்தையின் சேவையில் இருங்கள். யார் நன்றாக முயற்சி செய்கிறார்களோ, யார் நன்றாக சேவை செய்கிறார்களோ அவர்கள் மகாவீர் என்றழைக்கப்படுகிறார்கள். பாபாவின் வழிகாட்டுதலின்படி நடக்கக்கூடியவர்கள் யார் என்று பார்க்கப்படுகிறது. பாபாவின் கட்டளை, தங்களை ஆத்மா என்று புரிந்து சகோதர சகோதரர்கள் என்று பாருங்கள். இந்த ஷரீரத்தை மறந்து விடுங்கள். பாபாவும் கூட ஷரீரத்தை பார்ப்பதில்லை. நான் ஆத்மாக்களை பார்க்கின்றேன் என்று பாபா கூறுகின்றார். மற்றபடி இது ஞானமாகும். ஆத்மா ஷரீரம் இல்லாமல் பேச முடியாது. நான் இந்த ஷரீரத்தில் வந்துள்ளேன், கடனாக பெற்றிருக்கின்றேன். ஷரீரத்தோடுதான் ஆத்மா படிக்க முடியும். பாபா இங்கு இரு புருவங்களுக்கு மத்தியில் அமர்ந்திருக்கின்றார். இது அழிவற்ற சிம்மாசனமாகும். ஆத்மா அழிவற்ற மூர்த்தியாகும். ஆத்மா ஒருபோதும் சிறியதாகவோ பெரியதாகவோ ஆவதில்லை. ஷரீரம் சிறியதாக பெரியதாக ஆகிறது. ஆத்மாக்கள் அனைவருக்கும் சிம்மாசனம் இந்த புருவ மத்தியாகும். ஷரீரம் அனைவருக்கும் விதவிதமாக இருக்கிறது. சிலருடைய அழிவற்ற சிம்மாசனம் ஆணினுடையதாக இருக்கிறது. சிலருடைய அழிவற்ற சிம்மாசனம் பெண்ணினுடையதாக இருக்கிறது. சிலருடைய அழிவற்ற சிம்மாசனம் குழந்தையினுடையதாக இருக்கிறது. பாபா அமர்ந்து குழந்தைகளுக்கு ஆன்மீக ட்ரில் பயிற்சி கற்றுக் கொடுக்கின்றார். யாரிடமாவது பேசுகின்றார்கள் என்றால் முதலில் தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். ஆத்மாவாகிய நான் இந்த சகோதரனிடம் பேசுகின்றேன், ஷுபாபாவை நினைவு செய்யுங்கள் என்று பாபாவின் அறிமுகத்தை கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன். நினைவின் மூலம்தான் துரு இறங்க வேண்டும். தங்கத்தில் மற்ற உலோகங்கள் சேருகிறது என்றால் தங்கத்தின் மதிப்பு குறைந்து விடுகிறது. ஆத்மாவாகிய உங்களிடம் கூட துரு, அதாவது அவகுணங்கள் சேரும் போது நீங்கள் மதிப்பற்றவராக ஆகிவிடுகிறீர்கள். இப்போது மீண்டும் தூய்மையாக ஆக வேண்டும். ஆத்மாக்களாகி உங்களுக்கு இப்போது ஞானத்தின் மூன்றாவது கண் கிடைத்திருக்கிறது. அந்த கண்களின் மூலம் தங்களுடைய சகோதரர்களை பாருங்கள். சகோதர சகோதரன் என்று பார்ப்பதன் மூலம் கர்மேந்திரியங்கள் சஞ்சலப்படாது. ராஜ்ய பாக்கியத்தை அடைய வேண்டும், உலகத்திற்கு எஜமானன் ஆக வேண்டும் என்றால் இந்த உழைப்பில் ஈடுபடுங்கள். சகோதர சகோதரன் என்று புரிந்து அனைவருக்கும் ஞானத்தை கொடுங்கள். பிறகு இந்த பழக்கம் உறுதியாகிவிடும். நீங்கள்தான் உண்மையிலும் உண்மையான சகோதரர்கள் ஆவீர்கள். பாபாவும் மேலிருந்து வந்துள்ளார், நீங்களும் மேலிருந்து வந்துள்ளீர்கள். பாபா குழந்தைகள் சகிதமாக சேவை செய்து கொண்டிருக்கின்றார். பாபா சேவை செய்வதற்காக தைரியம் அளிக்கின்றார். தைரியம் உள்ள குழந்தைகளுக்கு பாபாவின் உதவி இருக்கிறது. எனவே இந்த பயிற்சியை செய்ய வேண்டும். ஆத்மாவாகிய நான் சகோதரனுக்கு படிப்பிக்கின்றேன். ஆத்மா படிக்கிறதல்லவா? இதனை ஆன்மீக ஞானம் என்று சொல்லப்படுகிறது. இது ஆன்மீக தந்தையிடத்தில் இருந்துதான் கிடைக்கிறது.
தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் என்ற இந்த ஞானத்தை பாபா சங்கம் யுகத்தில் வந்துதான் கொடுக்கின்றார். நீங்கள் ஆடையின்றி, அதாவது ஷரீரமின்றி வந்தீர்கள். பிறகு இங்கே ஷரீரத்தை எடுத்து நீங்கள் 84 பிறவிகளின் நடிப்பை நடித்தீர்கள். இப்போது திரும்ப செல்ல வேண்டும். ஆகையினால் தங்களை ஆத்மா என்று புரிந்து சகோதர சகோதரர்கள் என்ற பார்வையில் பார்க்க வேண்டும். இந்த பயிற்சியை செய்ய வேண்டும். தங்களுடைய முயற்சியை செய்து கொண்டிருக்க வேண்டும். மற்றவர்களை பற்றி நமக்கென்ன ஆயிற்று? நன்மை வீட்டிலிருந்து ஆரம்பமாக வேண்டும். சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். அதாவது முதலில் தன்னை ஆத்மா என்று புரிந்து பிறகு சகோதரர்களுக்கு புரிய வையுங்கள். அப்போது நன்றாக அம்பு தைக்கும். இந்த ஒரு கூர்மையை நிரப்ப வேண்டும். உழைத்தால்தான் உயர்ந்த பதவி அடைய முடியும். இதில் கொஞ்சம் சகித்துக் கொள்ளவும் வேண்டியிருக்கிறது. யாராவது ஏதாவது தலைகீழான விஷயங்களை பேசுகிறார்கள் என்றால் நீங்கள் அமைதியாக இருங்கள். நீங்கள் அமைதியாக இருந்தீர்கள் என்றால் மற்றவர்கள் என்ன செய்ய முடியும்? 2 கைகள் சேர்ந்தால்தான் ஓசை வரும் அல்லவா? ஒருவர் வாயால் திட்டினால் மற்றொருவர் அமைதியாக இருந்தால் அவர் தானாகவே அமைதியாகி விடுவார். கையோடு கை தட்டினால் ஓசை எழும். குழந்தைகள் ஒருவர் மற்றவருக்கு நன்மை செய்ய வேண்டும். குழந்தைகளே, எப்போதும் குஷியாக இருக்க வேண்டுமா? மன்மனா பவ என்று இருங்கள் என்று பாபா புரிய வைக்கின்றார். உங்களை ஆத்மா என்று புரிந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். சகோதரர்களின், அதாவது ஆத்மாக்களின் பக்கம் பாருங்கள். எனவே குழந்தைகள் ஆன்மீக யாத்திரையில் இருப்பதற்கான பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். இது உங்களுடைய நன்மைக்கான விஷயமே ஆகும். தந்தையின் படிப்பினைகளை சகோதரர்களுக்கு கொடுக்க வேண்டும். நான் ஆத்மாக்களாகிய உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றேன். ஆத்மாவை தான் பார்க்கின்றேன். மனிதர்கள் மனிதர்களோடு பேசுகிறார்கள் எனும் போது அவர்களுடைய வாயை தான் பார்ப்பார்கள் அல்லவா? நீங்கள் ஆத்மாக்களிடம் பேசுகிறீர்கள் எனும் போது ஆத்மாவை தான் பார்க்க வேண்டும். ஷரீரத்தின் மூலம் ஞானம் கொடுக்கலாம். ஆனால் இதில் தேக உணர்வு நீங்க வேண்டும். பரமாத்ம தந்தை நமக்கு ஞானம் கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்று உங்களுடைய ஆத்மா புரிந்து கொள்கிறது. பாபாவும் நான் ஆத்மாக்களை பார்க்கின்றேன் என்று கூறுகின்றார். ஆத்மாக்களுக்கு கூட நாங்கள் பரமாத்ம தந்தையை பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்று கூறுகின்றன. அவர்களிடமிருந்து ஞானத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். இதைதான் ஆத்மா ஆத்மாவோடு கொடுக்கல் வாங்கல் என்று சொல்லப்படுகிறது. ஆத்மாவில் தான் ஞானம் இருக்கிறது. ஆத்மாவிற்கு தான் ஞானத்தை கொடுக்க வேண்டும். இது கூர்மை போன்றதாகும். உங்களுடைய ஞானத்தில் இந்த கூர்மை நிரம்பிவிடும். எனவே யாருக்கு புரிய வைத்தாலும் உடனே அம்பு தைத்துவிடும். பயிற்சி செய்து பாருங்கள். அம்பு தைக்கிறதல்லவா என்று பாபா கேட்கின்றார். இந்த புதிய பழக்கத்தை ஏற்படுத்தினீர்கள் என்றால் பிறகு தேக உணர்வு நீங்கிவிடும். மாயாவின் புயல் குறைவாக வரும். கெட்ட எண்ணங்கள் வராது. குற்ற பார்வையும் இருக்காது. ஆத்மாக்களாகிய நாம் 84 பிறவியின் சக்கரத்தை சுற்றியுள்ளோம். இப்போது நாடகம் முடிகிறது. இப்போது பாபாவின் நினைவில் இருக்க வேண்டும். நினைவின் மூலம்தான் தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக ஆகி சத்தோ பிரதான உலகத்திற்கு எஜமானர்களாக ஆவோம். எவ்வளவு சகஜமான விஷயமாக இருக்கிறது. குழந்தைகளுக்கு இந்த படிப்பினையை கொடுப்பது கூட என்னுடைய நடிப்பு என்று பாபா தெரிந்திருக்கின்றார். ஒன்றும் புதிய விஷயம் இல்லை. ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகும் நான் வரவேண்டி இருக்கிறது. நான் நாடகத்தில் கட்டுப்பட்டிருக்கின்றேன். இனிமையான குழந்தைகளே, ஆன்மீக நினைவு யாத்திரையில் இருந்தீர்கள் என்றால் கடைசியில் புத்தியில் என்ன இருக்கிறதோ அதன்படி அடுத்த பிறவியின் நிலை ஏற்பட்டுவிடும். இது கடைசி காலம் அல்லவா? என்னை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு சத்கதி ஏற்பட்டுவிடும். நினைவு யாத்திரையின் மூலம் கால்கள் உறுதியாகிவிடும். இந்த ஆத்ம அபிமானியாக ஆவதற்கான படிப்பினை ஒரு முறைதான் குழந்தைகளாகி உங்களுக்கு கிடைக்கிறது. எவ்வளவு அதிசயமான ஞானமாக இருக்கிறது.
பாபா அதிசயமானவர் என்றால் பாபாவின் ஞானமும் அதிசயமானதாக இருக்கிறது. ஒருபோதும் யாரும் சொல்ல முடியாது. இப்போது திரும்ப செல்ல வேண்டும். ஆகையினால் பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, இந்த பயிற்சியை செய்யுங்கள். தங்களை ஆத்மா என்று புரிந்து ஆத்மாவிற்கு ஞானம் கொடுங்கள். மூன்றாவது கண்ணின் மூலம் சகோதரன் சகோதரனை பார்க்க வேண்டும். இதுதான் பெரிய உழைப்பாகும். இதுதான் பிராமணர்களாகிய உங்களுடைய சர்வ உத்தமமான உயர்ந்ததிலும் உயர்ந்த குலமாகும். இந்த சமயத்தில் உங்களுடைய வாழ்க்கை மதிப்பு மிக்கதாக இருக்கிறது. ஆகையினால் இந்த சரீரத்தை கூட பாதுகாக்க வேண்டும். தமோ பிரதானமாக இருக்கின்ற காரணத்தினால் ஷரீரத்தின் ஆயுள் கூட குறைந்து கொண்டே செல்கிறது. இப்போது நீங்கள் எந்த அளவிற்கு யோகத்தில் இருப்பீர்களோ அந்த அளவிற்கு ஆயுள் அதிகரிக்கும். உங்களுடைய ஆயுள் அதிகரித்து அதிகரித்து சத்யுகத்தில் 150 ஆண்டுகளாகிவிடும். ஆகையினால் ஷரீரத்தையும் கூட பாதுகாக்க வேண்டும். இது மண்ணால் ஆன பொம்மை, இது எப்படியாவது அழிந்து போகட்டும் என்று இல்லை. இதை உயிர் வாழ வைக்க வேண்டும். இது மதிப்புமிக்க வாழ்க்கை அல்லவா? யாராவது நோயுறுகிறார்கள் என்றால் அவர்களிடம் சலித்துக் கொள்ளக்கூடாது. அவர்களுக்கு கூட ஷிவபாபாவை நினைவு செய்யுங்கள் என்று சொல்ல வேண்டும். எந்த அளவிற்கு நினைவு செய்கிறார்களோ அந்த அளவிற்கு அவர்களுடைய பாவங்கள் அழிந்து கொண்டே செல்லும். அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். உயிர் வாழட்டும், ஷிவபாபாவை நினைவு செய்து கொண்டே இருக்கட்டும். நாம் ஷிவபாபாவை நினைவு செய்கின்றோம் என்ற புரிதல் இருக்கிறதல்லவா? பாபாவிடமிருந்து ஆஸ்தியை அடைவதற்கு ஆத்மா நினைவு செய்கிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, நான் முயற்சியில் உயர்ந்த நிலையில் இருக்கின்றேனா, மத்திய நிலையில் இருக்கின்றேனா, அல்லது கீழான நிலையில் இருக்கின்றேனா? நான் உயர்ந்த பதவியை அடைவதற்கு தகுதியானவனாக இருக்கின்றேனா? நான் ஆன்மீக சேவை செய்கின்றேனா என்று தன்னை பாருங்கள். இரண்டாவது, மூன்றாவது கண்ணின் மூலம் ஆத்மா சகோதரனை பாருங்கள். சகோதர சகோதரன் என்று புரிந்து அனைவருக்கும் ஞானத்தை கொடுங்கள். ஆத்மீக நிலையில் நிலைத்திருப்பதற்கான பழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டீர்கள் என்றால் கர்மேந்திரியங்கள் தடுமாற்றம் அடையாது. வரதானம். பிரம்மா பாபாவை போன்று மகா தியாகத்தின் மூலம் மகான் பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய பரிஷ்தா மற்றும் உலக மகாராஜா ஆகுக. பிரம்மா பாபாவை போன்று மகா தியாகத்தின் மூலம் மகான் பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய பரிஷ்தா மற்றும் உலக மகாராஜா ஆகுக. விளக்கம். யார் பிரம்மா பாபாவின் ஒவ்வொரு செயல் என்ற அடியின் பின்னால் அடியெடுத்து வைக்கின்றார்களோ, யார் தனது மனம் புத்தி சம்ஸ்காரத்தை சதா தந்தையிடம் அர்ப்பணித்திருக்கின்றார்களோ அந்த குழந்தைகளுக்கு தான் பரிஷ்தாவிலிருந்து உலக மகாராஜா ஆகுவதற்கான வரதானம் பிராப்தியாக கிடைக்கிறது. பிரம்மா பாபா இந்த மகா தியாகத்தின் மூலம்தான் மகான் பாக்கியத்தை அடைந்தார். அதாவது நம்பர் 1 சம்பூர்ண பரிஷ்தா மற்றும் நம்பர் 1 உலக மகாராஜா ஆனார். இவ்வாறு தந்தையை பின்பற்றக்கூடிய குழந்தைகளும் கூட மகான் தியாகம் மற்றும் சர்வஸ்வ தியாகியாக இருப்பர். சம்ஸ்காரத்திலும் கூட விகாரத்தின் வம்சத்தை தியாகம் செய்வார்கள். ஸ்லோகன். இப்பொழுது அனைத்து ஆதாரங்களும் துண்டிக்கப்பட இருக்கிறது. ஆகையினால் ஒரு தந்தையை தனது ஆதாரமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். இப்போது அனைத்து ஆதாரங்களும் துண்டிக்கப்பட இருக்கிறது. ஆகையினால் ஒரு தந்தையை தனது ஆதாரமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். ஓம் சாந்தி.